அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பும் உள்ளதா பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 298 ரூபாய் 9% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 366 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 761 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 909 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 51 தினார் 155 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த நாட்களில் கொஞ்சம் கம்மியாகி இருக்குது தங்க விலை. இதோ லிமிட்டட் ஃப்ளைட்ஸ் இலங்கையிலிருந்து விமானங்களும் மற்றும் ஒரு சில விமானங்களும் மிடில் ஈஸ்ட்டுக்கு வருகை தருகின்றது. நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க, கார்கோ போடுறவங்களுக்கு மிக முக்கிய எச்சரிக்கை. கஸ்டம்ஸால் குவைத்துடைய மார்க்ஸ் லைன் தற்போதைக்கு இடைநிறுத்தி வச்சுருக்காங்க வேலையை. அதே போல் வதந்திகளை பரப்புவோர், அதே மாதிரி வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் வேறு விதமாக பகிர்றவங்களுக்கு எதிராக அதிரடியான சட்ட நடவடிக்கை, கைது. அதே போல் சோஷியல் அவேர்னஸை தொடர்ந்தும் உள்துறை அமைச்சகம் முன்னெடுத்து வராங்க. குவைத்துடைய பிரதமர் அனைத்து பகுதிகளிலையும் தொடர் பார்வையிடல் நடத்திக்கிட்டு வராரு. அதே போல் அதிகாரிகள் ஃபுட் இன்ஸ்பெக்ஷனை கோழி பண்ணைகள்லையும் நடத்தியிருக்கிறாங்க. இறந்த குழந்தைகள் நாவுடைய கடைசி நிமிடங்கள். அதே போல் துருக்கிக்கு மீதும் தாக்குதல் ஆரம்பம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா மிக முக்கியமான வானிலை பற்றிய தகவல் ஒன்று குறிப்பிட்டிருக்கிறாரு. குறிப்பாக தற்போதைய குளிர்கால நிலை தாக்கத்தின் தொடர்ச்சி மழை பெய்யும் வாய்ப்பு மற்றும் ஈரப்பதம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்த வாரம் தொடங்கும் போது குளிர்ச்சியின் தீவிரம் படிப்படியாக குறையும் என்றும் ரமதானின் கடைசி 10 நாட்களில் லேசான கோடை கால ஆடைகள் அணிவதற்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி இந்த 3ஆம் மாதம் முடிவு வரைக்குமே இரவு நேரங்களில் மிதமான குளிர்ச்சி தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் பகல் நேரங்களில் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈரப்பதம், அதாவது ருத்தூபா தன்மை இனி வரும் நாட்களில் மறுபடியும் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குளிர சூட்டை இந்த தூசியை கூட தாங்கிக் கொள்ளலாம், இந்த ருத்தூபாவை தான் தாங்க முடியாது, வேர்வையாக கொட்டும் இல்லையா. இதோ லிமிட்டான ஃப்ளைட்ஸ் மட்டும் மிடில் ஈஸ்ட்டுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. துபாய் நோக்கி முதல் ஃப்ளைட் பறக்க ஆரம்பிச்சிருக்குது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விமான சேவைகளை மீண்டும் தொடங்கும் முதல் விமான நிறுவனமாக ஃபிட்ஸ் ஏர் நிறுவனம் கொழும்பு துபாய் விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் துபாய் தாண்டி அடுத்த நாடுகளும் மெதுவாக இன்ஷா அல்லாஹ் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பல வளைகுடா நாடுகளில் சரக்கு சேவைகளை மார்க்ஸ் லைன் கப்பல் சேவை தற்போதைக்கு இடைநிறுத்தி இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு பொருட்களையும் ஏற்றுமதி பண்ண போகிறது இல்லை தற்போதைய சூழலில் நடக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்காக அப்படின்னு. அதே போல் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குவைத்துடைய கஸ்டம்ஸ் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை தடை செய்ய சுங்கத்துறை அவசர அறிவுறுத்தல் வெளியிட்டுள்ளது. இதில் குறிப்பாக நாட்டுக்கு போகிறதுக்கு, இலங்கைக்கு போகிறதுக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் வெளியில் பலகை பேட்டியை வச்சு உணவுப் பொருட்கள் அது இதுன்னு சாமான்களை நீங்கள் கார்கோவில் போடுவீங்க. இந்த நாட்களில் கொஞ்சம்
தவிர்த்துக்கோங்க. ஏன்னா உணவுப் பொருட்கள் கடைசியில் நாம் இங்கேருந்து அனுப்பக்கூடிய எந்த ஒரு டொஃபி சாக்லேட் உணவுப் பொருட்களை கூட இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி கடைசியில் அது அனுப்ப முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. நம்ம இங்கேருந்து அரிசி, சீனி, பருப்பு, மாவுன்னு கடையில் வாங்கி கூட அனுப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போதைய சூழல் உங்களுக்கே தெரியும் இந்த நாட்டுடைய நிலைமை என்னென்னு. அதனால் நிலைமையை கருத்தில் கொண்டு இப்போதைய சூழலுக்கு கார்கோ போகிறதுகளை தவிர்த்துக்கோங்க. ஏற்கனவே போடவும் முடியாது இல்லையா, கப்பல் சேவை இல்லையா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம ரோட்டில் வச்சு சாப்பாடு சாமான் பொருட்கள்லாம் சரக்கு சாமான்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது யாராவது பார்த்துட்டு என்ன பாருங்கள் இந்த நாட்டில் இப்போதைய சூழலில் சாப்பாடு நம்மளுக்கே இல்லை, இவனுங்க நாட்டுக்கு ஏற்றுக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு யாராவது குழப்பி விட்டானுங்கன்னா கடைசியில் கேஸ் பாரமாகிடும். இன்னும் லில்லாஹி வைநாளிகர் ராஜீவன். உங்களுக்கே தெரியும் கட்சியா பகுதிகளில் ஷார்ப் பேனல், அதாவது பீஸ் விழுந்ததில், செயலிழக்கப்பட்ட மிசைல் பீஸ் விழுந்ததில் எல்னா அப்படின்ற குழந்தை இறந்தது. அவங்களுடைய ஜனாசா நல்லடக்கம் நேற்று இடம்பெற்றது. துருக்கி பக்கமாக பிளாஸ்மேட்டிக் மிசைல்கள் ஏவுகணைகள் வரும்போது அதை உடனடியாக தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு துருக்கி இராணுவம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பக்கம் ஏவுகணைகளை அனுப்ப வேண்டாம், அனுப்பினால் நிச்சயமாக செயலிழக்குவோம் அப்படின்னும் துருக்கி ஈரானுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. அதே போல் தற்போதைய சூழலில் குவைத்தில் அதே மாதிரி பஹ்ரைனில் 4 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. குவைத்திலையும் 3 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாக்களில் சில காமெடிகளாக கிண்டல் பண்ணி இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மக்களை கொஞ்சம் பீதி அடைய வைக்கிற மாதிரி அல்லது மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறன்ற பேரில் ஃபன் பண்ணுற மாதிரியெல்லாம் வீடியோ போடுறவங்களுக்கு எதிராக நடவடிக்கை, அதே மாதிரி கைது நடவடிக்கையும் நடக்குது. அதே மாதிரி அவேர்னஸும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வீடியோஸில் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி குவைத்துடைய பிரதமர் தொடர்ந்துமே ஒவ்வொரு இடங்களையும் உணவு மற்றும் மருந்து தட்டுப்பாடுகளுக்குரிய ஏற்பாடுகள் என்ன எல்லாமே கையிருப்பு இருக்குதா அப்படின்றத கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், குவைத்துடைய கல்வி அமைச்சு தொடர்ந்தும் டேர்ம்ஸ் வழியாக கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான ஆன்லைன் கண்காணிப்புகளையும் அதிரடியாக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க குவைத்துடைய கல்வி அமைச்சகம். அதே போல் த ஜென்ரல் ஃபுட் அத்தாரிட்டி தொடர்ந்தும் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு உயிர்கோழிகள் வளர்க்கக்கூடிய பண்ணைகள்லையும் ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனம்.
الظروف الراهنة قوتنا الحقيقية تبدأ من الداخل، من ثباتنا النفسي. الأمن مو بس انضباط بالشارع والمحيط الخارجي، الأمن وعي بالإدراك وصحتنا النفسية. القلق والتوتر بيئة خصبة بالإشاعات، والإشاعة هي العدو الأول لاستقرار المجتمعات. نشر معلومات عشوائية تزرع الفتنة بين الناس وزعزعة أمن البلاد وتفكك الوحدة الوطنية. رسالتنا لكم اليوم: كون مصدر للطمأنينة مو للقلق. استقوا معلوماتكم من مصادرها الرسمية، وحافظوا على هدوءكم عشان سلامتكم وسلامة أسركم. احنا في الميدان لخدمتكم، وبوعيكم النفسي والميداني كويتنا دايما في أمان. حفظ الله الكويت وأميرها وشعبها من كل مكروه. في ظل هذه الأوضاع الراهنة وما تشهده الساحة من تداول واسع عبر مختلف منصات التواصل الاجتماعي، تنوه وزارة الداخلية ممثلة بالإدارة العامة للعلاقات والإعلام الأمني المواطنين والمقيمين إلى ضرورة الالتزام بالتعليمات والإرشادات الصادرة من الجهات الرسمية. وحرصا على سلامة الجميع، تعلن وزارة الداخلية منع نزول الحداقة وقوارب النزهة إلى البحر بشكل مؤقت، وتأجيل التخييم والفعاليات المقامة خارج نطاق المنزل حرصا على سلامة الجميع. كما تؤكد وزارة الداخلية على أهمية عدم تصوير أو نشر أي مقاطع أو معلومات تتعلق بالصواريخ أو المواقع ذات الصلة، لما لذلك من تأثير مباشر على أمن البلاد وسلامتها، مع ضرورة استقاء المعلومات من المصادر الرسمية المعتمدة فقط، والتواصل مع الجهات الرسمية عبر رقم الطوارئ 112 في الحالات الطارئة، وذلك تعزيزا وصونا للوطن والمواطنين. طبعا احنا في البداية استعدينا مسبقا في اوقات كثيرة سابقة من بداية العام الدراسي بتجهيز الاونلاين. طبعا حسابات المعلمين وحسابات المتعلمين كذلك في حساباتهم في تيمز للتحول الرقمي بشكل فعال لأي طارئ يطرأ. اليوم احنا نواجه طارئ ان شاء الله وان شاء الله يفرجها ان شاء الله قريبا. بالنسبة من امس واحنا من التعليمات الوزارية اللي وصلت لنا بالتحقق من حسابات المتعلمين والمعلمين، وتم النشر كذلك فور وصول الأوامر من الوزارة بالتحول الرقمي. كان الجميع على أهبة الاستعداد، والحمد لله احنا اليوم نرى طلبتنا وطالباتنا ومعلمينا ومعلماتنا كذلك في الأونلاين الحمد لله على قدم وساق لتقديم الدروس بحيث أن لا تتعطل الدراسة. طبعا الحمد لله نسبة الحضور يعني جيدة، بل نقول ممتازة الحمد لله. كذلك حرص معلمينا ومعلماتنا والإدارات المدرسية، وجه لهم الشكر للأمانة، كانوا متواجدين الحمد لله في استمرار الجدول المدرسي. فالحمد لله الأمور طيبة في ناحية التواصل المدرسي مع الإدارات المدرسية والأونلاين. طبعا الوزارة حريصة وقاعدة تتابع التطورات أول بأول، وإن شاء الله راح نبلغهم من خلال حسابات الوزارة الرسمية بأي مستجد راح يكون لنا، ونعطيهم الخبر أول بأول إن شاء الله.